சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாய் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன் மனதிற்கு ஆறுதலையும் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ இழந்துவிட்ட சந்தோஷத்தையும் உனக்கு நிச்சயமாக மீட்டுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கப் போகின்றது. இந்த சாயப்பா உன்னை தேடி வந்து உன் முன்னால் நிற்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உன் வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடக்கும் என்பது உறுதி. அதை நடத்தி கொடுக்காமல் நான் இங்கிருந்து சென்று விட மாட்டேன் என்பதும் நீ நன்கு அறிந்த ஒரு விஷயம். அதனால் இந்த நேரம் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த அற்புதத்தை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கான சந்தோஷத்தை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும். வாழ்க்கையில் தாமதமாகின்ற நேரம் எல்லாம் உனக்கு கிடைக்கின்ற வெற்றி இன்னொருவரை தேடிச் செல்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மையை இன்னொருவருக்கு கொடுத்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முயற்சிகளும் உழைப்பும் ஒருவருக்குள் இருக்கும் பொழுது அந்த வெற்றி அவர்களை தாண்டி வேறு எங்கும் சென்றுவிட முடியாது. அதே நேரத்தில் தெய்வத்தினுடைய அனுகிரகமும் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் அவர்களுக்கு இருந்துவிட்டால் போதும். என்ன நினைத்தாலும் சரி, அதிலிருந்து அவர்களால் நிச்சயமாக நினைத்து வெற்றியை அடையாமல் திரும்பவே முடியாது. இத்தனை காலமும் தான் இழந்துவிட்ட விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை தனக்கு கொடுத்த ஒவ்வொரு துன்பங்களுக்கும் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் யார் என்ன செய்தாலும் அதை பொறுத்து கொண்டு நிற்பதில்லை. சந்தோஷமாக இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு தெரியலாமே தவிர ஒரு பொழுதும் அந்த சந்தோஷம் அவர்களுக்கு நிலைத்திருப்பது கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த வெற்றிகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் இனி நடக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளையும் உன்னால் சரியாக புரிந்து உணர்ந்து கொள்ள முடியும். நல்ல மாற்றங்களை நல்ல திருப்பங்களையும் உன்னால் கண்டுவிட முடியும். உன் வாழ்க்கையில் உன்னை பாடாய்படுத்தி எடுத்த கஷ்டங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கை துணையின் உறவில் வந்த ஒரு பெண்தான். இந்த பெண் உனக்கு கொடுத்த துன்பங்கள் ஏராளம். நினைத்து நினைத்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு இந்த பெண்ணால் நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம். இனி எதுவுமே இல்லை, இந்த வாழ்க்கையில் நாம் இத்தோடு முடிந்து விட்டோம் என்று நினைக்கின்ற பொழுதுதான் இந்த வாழ்க்கை இதைவிட அதிகமான கஷ்டத்தை உனக்கு கொடுத்து கொண்டு இருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த நிலை மாற வேண்டும், இந்த சூழல்களை நாம் மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வந்து கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் இவர்களை பார்த்து நீ பயந்தும் எந்த செயலையும் செய்யாமல் இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது இவர்களை எதிர்க்க தொடங்கி இருக்கின்றாய். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அல்லவா? யாரால் சோதிக்கப்படுகிறது என்பதை பொறுத்துத்தான் அத்தனையும் நடக்கும். இவர்களின் பொறுமையை சோதிக்கின்ற இந்த விஷயத்தினால் மேலும் மேலும் நிச்சயமாக பல கஷ்டங்களும் பல துன்பங்களும் வந்து கொண்டே தான் இருக்கிறதல்லவா? அதனால் இதற்கு மேலும் இதை இப்படியே விட்டுவிடக்கூடாது. சரியான சந்தர்ப்பத்தை நாமும் எதிர்கொள்ள வேண்டும் என்று என் குழந்தைக்கு மனதில் பல விஷயங்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. இருந்தாலும் நம் வாழ்க்கை துணையினுடைய உறவான பெண் அல்லவா? வாழ்க்கை துணை உறவுகளில் இருக்கின்றவர்களை நாம் நிச்சயமாக எதிர்த்தோமானால் அது துணைக்கும் நமக்கும் இடையில் பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் என்கின்ற பயத்தினால்தான் என் குழந்தை இத்தனை காலமும் எதையுமே செய்யாமல் இருந்து கொண்டிருந்தாய். எந்த ஒரு விஷயத்தையும் தலையிடாமல் இப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் சாதாரணமாக இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த வாழ்க்கையை நீ வெறுக்கின்ற அளவிற்கு உனக்கு நிச்சயமாக பல கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. தனியாகவே வாழ்ந்திருக்கலாம். இது போன்ற ஒரு வாழ்க்கைக்குள் வராமல் இருப்பதற்கு பதிலாக நாம் நல்லபடியாக சுதந்திரமாக இருந்திருக்கலாம். இன்னொருவரின் கட்டுக்குள் வந்தது போன்ற ஒரு உணர்வு தனக்கு வந்துவிட்டதே என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இந்த நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்திற்குள் கொண்டு வர வேண்டும். உன்னை சுற்றி வந்து உனக்கு வேதனைகளை கொடுத்த இவர்களை நாம் நிச்சயமாக சரியானபடி காணும் நிலைக்கு மாற்றிவிட வேண்டும். எல்லா நேரத்திலும் நமக்கு துன்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது என்று நினைத்ததை விடுத்து இந்த வாழ்க்கையில் நமக்கும் பல சோதனைகள் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் வந்துவிட்டது. இத்தனை நாளும் உன்னை தொடர்ந்து வந்த துன்பங்களும் இத்தனை நாளும் உன்னை தொடர்ந்து வந்த சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் முடிய வேண்டிய தருணம் வந்துவிட்டது. அத்தனை விஷயங்களையும் நாம் மாறி மாறி சுமந்து கொண்டே இருப்போம். ஆனால் இந்த வாழ்க்கை நமக்கு கஷ்டங்களைத்தான் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கும். ஒருபொழுதும் இதிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காது என்பதை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா?
இந்த நிலையை மாற்றி உன் வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அந்த சந்தோஷத்தை நான் கொடுக்க நினைக்கின்றேன். உன்னை பாடாய்படுத்தி எடுத்த இந்த பெண் நிச்சயமாக வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு நல்லதை நினைத்தவர் கிடையாது. இவளால் யார் வாழ்க்கையிலும் நல்ல விஷயங்கள் நடந்ததாக சரித்திரமே கிடையாது. அது மட்டுமா, யாருக்கும் ஏதாவது நல்லது நடந்தால் கூட அதை எந்த வகையில் சென்று கெடுத்து விடலாம் என்பது போன்ற எண்ணங்களோடு இவள் சுற்றி திரிந்து கொண்டிருப்பவர். உன்னுடைய வருகை இவள் வாழ்க்கையில் ஏதோ ஒருவரை பறிகொடுத்தது போல மாறிவிட்டது. உன்னுடைய வருகையினால் இவள் வாழ்க்கையில் நடந்திட்ட அத்தனை பிரச்சனைகளும் இவளுக்கு பல துன்பங்களை கொடுத்திருக்கின்றது. ஏதோ தன்னுடைய சந்தோஷத்தை நீ பறித்து விட்டது போல ஒரு உணர்வு, ஏதோ அவர்களின் இல்லத்தில் எதையோ நீ பறித்து செல்வது போல அவர்களுக்கு ஒரு உணர்வு. எந்த விதத்திலும் உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு உரிமையையும் கொடுத்துவிடக் கூடாது என்று நினைத்தார்கள். ஆனால் இவர்களுக்கு அந்த இல்லத்தில் உன்னையும் உன் வாழ்க்கை துணையும் விட்டால் வேறு யாரும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதற்குரிய அன்பினை அவர்களுக்கு கொடுப்பதற்குரிய தகுதி இல்லை, யாருக்கும் இல்லை என்று தான் நான் சொல்வேன். ஒன்று பணத்திற்காக தேடி வருவார்கள், அல்லது அவர்களிடத்தில் இருக்கின்ற பொருள்களுக்காக அவர்களை தேடி வருவார்களே தவிர ஒருபொழுதும் அவர்களின் மீது உண்மையான அன்பு என்ற ஒன்று இவர்களுக்கு இருக்கவில்லை. இதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராமல் உனக்கு வந்திட்ட அத்தனையுமே இனிமேல் உனக்கு என்ன நிலையை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதும் இந்த அப்பா உன் முன்னால் என்று உனக்கு தருவதும் இன்று இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றிவிடத்தானே வேண்டும். உன்னை பாடாய்படுத்த நினைத்த இந்த மனிதர்கள் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை செய்வதற்கு யாரும் இல்லை என்கின்ற நிலையில் இவள் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்கப் போகின்றாள். என் கனவை இவளுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது என் குழந்தை, நீ மனதை கேட்காமல் அவர்களை நன்றாகவே கவனித்து கொண்டாய். ஆனால் எப்பொழுதும் அவர்களின் உடல்நிலை சரியானது. அப்பொழுதே மீண்டும் உன்னை தூக்கி எறிந்துவிட்டு பழைய நிலைமைக்கு அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். உன்னை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது, உன்னுடைய கடமைக்குத்தான் என்னை நீ பார்த்தாய் என்று சொல்லி மனதை காயப்படுத்தினார்களே தவிர நீ அவசரத்தில் அந்த நேரத்தில் அவர்களுக்கு செய்த அந்த உதவியை அவர்கள் நிச்சயமாக மனதில் நினைவு கூறுவதற்கு தயாராக இல்லை. என்ன நடந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எப்பொழுதுமே அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காதவர்கள் மனிதர்கள் ஆகவே இருக்க முடியாது. இவர்கள் மனிதர்களா என்ற சந்தேகம் எல்லோருக்குள்ளும் எப்பொழுதும் இருந்து கொண்டு தான் இருக்கும். இன்னொருவரின் கஷ்டத்தை பார்த்து சிரிப்பவன் மனிதனாக இருக்க முடியாதல்லவா? அதனால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நாம் இன்னொருவரை பாதிக்கும்படி செய்கின்றோம் என்பதை முதலில் புரிந்து கொண்டு தான் எல்லோரும் நடந்து கொள்ள வேண்டும். யார் செய்கின்ற விஷயங்களும் அடுத்தவர்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பினை கொடுக்க கூடாது. உனக்கு சரியென்று படுகின்ற விஷயங்களை நீ செய்யும் பொழுது கூட அதனால் இன்னொருவருக்கு வேதனை வருகிறது என்றால் அந்த விஷயத்தை செய்யக்கூடாது. ஆனால் என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் இத்தனை துன்பங்களும் உனக்கு தொடர்ந்து நடந்திட்ட பொழுதிலும் கூட நீ இதையெல்லாம் சகித்து கொண்டு தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இவர்களுடைய எண்ணங்களுக்கு நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீ நில் என்று சொன்னால் நிற்க வேண்டும், உட்கார் என்று சொன்னால் அமர வேண்டும் என்பது போல அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் குழந்தையே, இதுவெல்லாம் அப்படி நடந்து கொள்ள வேண்டிய நேரம் கிடையாது. யாரும் இங்கு யாருக்கும் அடிமை கிடையாது. யாருடைய சூழ்நிலைகளையும் யாரும் இங்கு காயப்படுத்திவிட முடியாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் சாயப்பா சொல்வது போல இப்பேற்பட்ட துன்பங்களை எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்திட்ட இந்த பெண் நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை உடல்நிலை பாதிப்புக்கு ஆளாகப் போகின்றாள். எல்லோருக்கும் என்னென்ன தெரியுமோ, நமக்கு எதுவும் ஆகாது, நாம் நல்லபடியாக இருப்போம் என்பது எல்லோருடைய எண்ணமும் தான். அவர்களுக்கு திடீரென்று என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள முடியாததனால் எப்பொழுதும் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு நிமிடம் கூட நிச்சயம் இல்லாத இந்த மனித வாழ்க்கை என்று பார்க்கின்றவர்களை நாளை பார்க்க முடிவதில்லை. இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் எப்பொழுதும் நன்றாகத்தான் இருப்பேன் என்று நினைப்பது நிச்சயமாக எந்த ஒரு நல்ல விஷயமும் கிடையாது. அதில் எந்த ஒரு நியாயமும் கிடையாது. அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை என்னவென்று புரிந்து கொண்டு இந்த அப்பா நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று தேடி பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும்.
அப்பா சொன்னது போல இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனை உடனே முதலாக அது தகவல் உனக்குத்தான் வரும், நீதான் ஓடி வந்து பார்க்க வேண்டும் என்பது போன்ற செய்திகள் வரும். ஆனால் என் குழந்தை, இதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாது. ஏன் தெரியுமா? எவ்வளவுதான் செய்தாலும் நன்றி கெட்ட உலகம். நீ எவ்வளவுதான் விழுந்து விழுந்து உதவி செய்தாலும் நீ செய்த உதவிக்கு உனக்கு அதற்கான பதில் கிடைக்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக நீ செய்த உதவிக்காக உன் மீது நன்றியுடனாவது இவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் அதையும் தாண்டி உனக்கு இவர்கள் கெடுதலையும் சேர்த்தல்லவா செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல துன்பங்களை உனக்கு கொடுத்து கொண்டல்லவா இருக்கின்றார்கள். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை நீ நிச்சயமாக தலையில் தூக்கி வைத்து கொண்டால் நினைக்காதே. இவர்களை விட்டுவிடுவது தான் உனக்கு நல்லது. இவர்களை விட்டு விலகி நடப்பது தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லா விஷயங்களும் உனக்குள் இருந்து இந்த வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.